அதே போல் நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இணையத்தையே ஆக்கிரமித்து கொண்டிருப்பவர் அஜித் அவர்கள் தான். துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் அவருடைய அணி வந்து 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தியாகம் செய்துவிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் அது தியாகம் தானே. ஏன்னா ஒருத்தர் வந்து 100 கோடி சம்பளம் கொடுக்க ஒருத்தர் ரெடியாக இருக்கார். இல்லை அதெல்லாம் வேணாங்க, நான் கார் ஓட்டிட்டு வரேன்னு ஒருத்தர் போகிறாருன்னா அது ஒரு வகையில் தியாகம் தான். அதான் அவருடைய செலவு பண்ணி. ஆமாம். ஸோ அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய மனச்சோர்வு அடைகிற மாதிரி விஷயங்கள் நடக்காமல் அவரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி வெற்றி கிடைக்கும் போது அது உண்மையிலே அது கொண்டாடப்படக்கூடிய விஷயம்தான். எல்லாத்துக்கும் மேலே அது அஜித் அந்த ரேஸில் கலந்துக்கிறாருங்கிறதுனால தான் அந்த கூட்டமே வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே இருக்கிற பல யூடியூப் சேனல்களே அங்கே போய் அதை நேரலையில் ஒளிபரப்புகிற அளவுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதே இது வேறொரு சர்வதேச புகழ்பெற்ற அல்லது கார் ரேசிங்கில் நம்பர் 1ஆக இருக்கிற ஒரு ரேசர் ஓட்டுற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இது மாதிரி போவாங்களா? நிச்சயமாக போக மாட்டாங்க. அங்கே அஜித்துங்கிறதுனால தான். எல்லாத்துக்கும் மேலே ரசிகர்களை வந்து இப்படி பயன்படுத்துறது, பொலிட்டிக்கலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பலரும் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அஜித் அவர்கள் எனக்காக ரசிகர்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லையா? இங்கே உள்ள பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்தில் நம்ம அஜித்தை குறை சொல்லவே முடியாது. என்னன்னா, இப்போ தனக்கு வந்து இப்படி ஒரு வெறிபிடித்த கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது ஒரு நடிகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய சுயநலத்துக்கு தான் இந்த கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்க நினைப்பார். எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விதிவிலக்குகளே கிடையாது, ரஜினி, விஜய், கமல் உட்பட. ஆனால் அஜித்தை பொறுத்தவரைக்கும் பேடக்லி ஏப்ரல் 10ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விடாமுயற்சியோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ரொம்ப ஒரு ஆச்சரிய தகவல் என்ன அப்படின்னா, ஜனவரி 30 அல்லது 31 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. என்னன்னா, பேரமவுண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து அந்த என்ஓசி கிடைக்கணும். ஆனால் இவங்களுடைய பேட் டைம் என்னன்னா, கரெக்டாக இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இணையத்தையே ஆக்கிரமித்து கொண்டிருப்பவர் அஜித் அவர்கள் தான். துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயத்தில் அவருடைய அணி வந்து 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு பக்கம் வந்து எல்லா தரப்புல இருந்துமே அவருக்கு வாழ்த்து மலையில் நனைஞ்சிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்துட்டார் அஜித் அவர்கள் கார் ரேஸின் மூலமாக அப்படின்னு. அதையும் தாண்டி வந்து அவர் படம் வெற்றி பெற்றா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்ம பார்த்ததில்ல. ஆனால் வந்து கார் ரேஸில் வெற்றி பெற்ற உடனே அவர் துள்ளி குதிச்சு விளாட்றதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, உண்மையிலே அது வந்து அஜித் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. என்னென்னா, சினிமாவில் ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ பெரிய இடம் கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகிற ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்தோம். நீங்கள் அதை வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு, இல்லைப்பா எனக்கு கார் ஓட்டுறது தான் பிடிக்கும், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயம் அப்படின்ட்டு வேறொரு திசை நோக்கி ஒருத்தர் நகர்ந்து போகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தியாகம் செய்துவிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் அது தியாகம் தானே. ஏன்னா ஒருத்தர் வந்து 100 கோடி சம்பளம் கொடுக்க ஒருத்தர் ரெடியாக இருக்கார். இல்லை அதெல்லாம் வேணாங்க, நான் கார் ஓட்டிட்டு வரேன்னு ஒருத்தர் போகிறாருன்னா அது ஒரு வகையில் தியாகம் தான். அதான் அவருடைய செலவு பண்ணி. ஆமாம். ஸோ அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய மனச்சோர்வு அடைகிற மாதிரி விஷயங்கள் நடக்காமல் அவரை உற்சாகப்படுத்துகிற மாதிரி வெற்றி கிடைக்கும் போது அது உண்மையிலே அது கொண்டாடப்படக்கூடிய விஷயந்தான். அதை வந்து ரசிகர்கள் கொண்டாடணுமா, அதற்கு அது அவசியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அஜித் வந்து அந்த வெற்றியை வந்து நிச்சயமாக கொண்டாடி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த பயிற்சியின் போது அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து, அதுவே பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்தது. என்னடா அது பயிற்சியிலே இப்படி ஆயிடுச்சே, என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் பயமும் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு சர்வதேச போட்டியில் ஒரு 3ஆம் இடம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். பொதுவாகவே கார் பந்தயம்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு ரசிகர்களோட ஆதரவு இருக்கும். துபாயில் வந்து இப்படி ஒரு ஆதரவு நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வருது இல்லையா? இது வந்து அஜித்துக்காக வந்தாங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து கார் ரேஸுமே பிரபலத்தில் வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. நிச்சயமாக கார் ரேஸுக்கு இதுவரைக்கும் என்ன மரியாதையே அவ்வளவுதான் இப்போவும் இருக்குது. அதே நேரம் அஜித் அந்த ரேஸில் கலந்துக்கிறாருங்கிறதுனால தான் அந்த கூட்டமே வந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே இருக்கிற பல யூடியூப் சேனல்களே அங்கே போய் அதை நேரலையில் ஒளிபரப்புகிற அளவுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இதே இது வேறொரு சர்வதேச புகழ்பெற்ற அல்லது கார் ரேசிங்கில் நம்பர் 1ஆக இருக்கிற ஒரு ரேசர் ஓட்டுற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இது மாதிரி போவாங்களா? நிச்சயமாக போக மாட்டாங்க. அங்கே அஜித்துங்கிறதுனால தான். எல்லாத்துக்கும் மேலே அஜித் வந்து பல வருடங்களாக மீடியாவிலேருந்து விலகி மீடியா நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்தை வந்து இந்த இடத்துல போனோன்னா நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் தான் அந்த கூட்டம் வந்ததாக நான் நினைக்கிறேன். மற்றபடி கார் ரேஸினுடைய நுணுக்கங்கள் தெரிந்து கார் ரேஸை தொடர்ந்து
ரசிக்கிற கூட்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமாக கூட தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அஜித் கலந்து கொள்ளாத வேற ஒரு ரேஸ் நடக்கும்போது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓகே, வர்ணனையாளர் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிராட் பிட்டுக்கு நான் இப்படி ஒரு ஆதரவு பார்த்துருக்கேன், ஆனால் துபாயில் வந்து அஜித் அவர்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு யாருன்னு தெரியாமல் அவர் பேசுகிறாரு, இவருக்கே எவ்வளோ ஆதரவு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பிராட் பிட்டை மிஞ்சி அஜித் அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை என்ன? இல்லை, அதுதான் அஜித் பார்த்தீங்கன்னா அங்கே ரேசராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய நடிகன், எனக்கு வந்து இங்கே இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குங்கிறது அவர் எங்கேயுமே வெளிக்காட்டிக்கிறது இல்லை. அங்கே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கார் ஓட்டிக்கிற ஒருத்தராக தன்னை அடையாளப்படுத்துறதுனால வர்ற விஷயந்தான் அது. நீங்கள் போகிறப்பே வந்து நான் பெரிய ஆளாக்கும் அப்படிங்கிற ஒரு பில்டப்போடு போயிருந்தோம்னா இப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், அடடா இவர் வந்து ஒரு பெரிய நடிகர் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தெரியாமல் அங்கே வந்து அவர் ஒரு ரேசராகவே இருக்கார். அதனால தான் இப்படியான ஒரு வர்ணனை வந்ததாக நான் நினைக்கிறேன். அஜித் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார், சில இடங்களில் கண்கலங்கி இருந்தார். அதையும் தாண்டி வந்து ரசிகர்கள் சண்டை போடாதீங்க அப்படிலாம் வந்து ரசிகர்கள் அட்வைஸும் பண்ணியிருந்தார் இல்லையா? பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னன்னா இந்த ரேஸில் 3ஆம் இடம் வந்தது குறித்து அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கே ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்தது. என்ன காரணம்னா இதுக்காக எத்தனை வருடங்கள் அவர் காத்திருந்தார், எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணார், இன்றைக்கி அது கைகூடி இருக்குது அப்படிங்கும்போது நமக்கே மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே நேரம் ரசிகர்களுக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் சிரிப்பு தான் வந்தது. என்ன காரணம்னா இது சொல்கிறதுனால வந்து பல பேர் மனசு வருத்தப்படும், இருந்தாலும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அஜித் ரசிகர்கள் உண்மையில் அஜித்தை மதிப்பதில்லை, இதுதான் உண்மை. எப்படி சார் சொல்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த அஜித்துடைய ரசிகர்கள் அஜித்தை மதிப்பதாக இருந்தால் அவர் சொல்வதை எல்லாமே இவர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, குறைந்தபட்சம் காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இருந்து இப்போ வரை அஜித் சொல்கிற எதையுமே அவருடைய ரசிகர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. நீங்கள் வேணால் கத்திட்டு போங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு கிரிஞ்சாகவும் காமெடியாகவும் தான் தெரியும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு மேலான ஒரு ஆலோசனை அவர் கொடுக்குறாரு. சமீபத்திய விஷயங்களாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, அஜித்குமாரும் கூப்பிடுங்க, இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒருத்தரும் அதை கேட்குறதே இல்லை. ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, சரிங்க தலை அப்படின்றாரு. ஸோ இப்போ அஜித் சொல்கிறத வந்து அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் சமீபத்தில் அந்த கடவுளே அஜித்தேன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் கூட அஜித்துக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை அவங்க வந்து நிறுத்தவே இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் எந்த காலத்திலுமே இவர்கள் அஜித் சொல்கிற அறிவுரையை கேட்டதே கிடையாது. இந்த அறிவுரையை அதே மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், அஜித் ரசிகர்கள் அஜித்தை மதிப்பதில்லை. இது வந்து மதிப்பதில்லைன்னு நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? எல்லாம் ரசிகர்களை வந்து இப்படி பயன்படுத்துறது, பொலிட்டிக்கலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பலரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அஜித் அவர்கள் எனக்காக ரசிகர்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லையா? இங்கே உள்ள பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா? இல்லை, இந்த விஷயத்தில் நம்ம அஜித்தை குறை சொல்லவே முடியாது. என்னன்னா இப்போ தனக்கு வந்து இப்படி ஒரு வெறிபிடித்த கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது ஒரு நடிகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய சுயநலத்துக்கு தான் இந்த கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்க நினைப்பார். எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு விதிவிலக்குகளே கிடையாது, ரஜினி, விஜய், கமல் உட்பட. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்படி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா அஜித்துடைய இன்டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டம் வந்து இன்னும் மூளை மழுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார், தெளிவாக இருக்கார். அதனால தான் அப்பப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கடிவாளத்தை போட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் இந்த கூட்டம் வந்து அதை காதலே வாங்கலை. இல்லை, இப்போ நாம் ஒருத்தரை மதிக்கிறோம், நாம் ஒருத்தர் மீது அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கும்போது இப்போ அவர் நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணால் நிச்சயமாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல. அதாவது அவர் சொல்கிற விஷயத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் நாம் மதிக்கிற ஒருத்தர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, அப்போ குறைந்தபட்சம் அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு இன்டென்ஷனாவது நமக்கு வரணும்ல. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு விஷயமே வரலை. ஒட்டுமொத்தமாக எல்லா ரசிகர்களும் சொல்கிறீங்களா, இல்லை ஒரு சிலர் பண்ணுறது அப்படி தவற முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எப்பயுமே ஒரு பெரும்பான்மையை வைத்து தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ போலீஸ்காரங்க மாமூல் வாங்குறாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எல்லா போலீஸ்காரங்க வாங்குறாங்க. ஆட்டோக்காரங்க வந்து மீட்டரில் சூடு வச்சாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எல்லா ஆட்டோக்காரங்களும் நம்ம சூடு வச்சாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் அப்படி செய்யும் போது அது ஒட்டுமொத்த அந்த இனத்துக்கே வந்து ஒரு அடையாளமாக மாறி போயிடும். அந்த மாதிரி தான் அஜித் ரசிகர்களுக்கு அதில் ஒரு ஜெனியூனான ரசிகர்கள் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக இப்படிப்பட்டவர்களே இருப்பதால் அதை நம்ம ஒட்டுமொத்தமாக பேச வேண்டியதாக இருக்குது. அதே போல் அவர் பேசும்போது 6 மாதம் வந்து நடிப்பு, 6 மாதம் கார் ரேஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? ஏற்கனவே விஜய் அவர்களுமே வந்து நடிப்புலேருந்து இதான் கடைசி படம்னு ஒதுங்குறாரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்னது தான், சினிமா என்பது ஓடும் ரயில் மாதிரி. அந்த ரயில் ஓடிக்கிட்டே இருக்கும்,
யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம். என்னென்னா அவர்கள் ஏறுகிற இடமும் இறங்குகிற இடமும் வேணால் வேறாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரயில் வந்து யாருக்காகவும் காத்திருக்காது. அதுதான் யதார்த்தம். அதனால் விஜய் போனாலும் சரி, அஜித் போனாலும் சரி, தமிழ் சினிமா என்கிற ரயில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். வேறு யாரும் அந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 6 மாத ரேஸு 6 மாத நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே நாங்கள் தான் பிரேக் பண்ணோம். ஏன்னா அக்டோபருக்கு பிறகு தான் இவர் அடுத்த படம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அது வரைக்கும் இவர் ரேஸில் தான் இருக்க போகிறாரு. 10 நாடுகளில் இந்த ரேஸ் நடக்க போகுது. துபாயில் தொடங்கி வெவ்வேறு நாடுகளில் நடக்க போகுது. முழுக்க வந்து என்ன இவர் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலை சொன்னோம். அப்போ கூட இந்த அஜித் ரசிகர்கள்லாம் எங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. டேய் உங்களுக்கு என்னடா தெரியும், ஏண்டா இப்படி சொல்கிறீங்க, என் தலை நடிக்கக்கூடாதுங்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ இதா அப்படின்லாம் கேட்டாங்க. முயற்சி வராது நீங்கள் தானே சொன்னீங்க. ஆமாம், இது எல்லாமே என்னென்னா அவர்களுக்கு க்ளோஸாக நம்மளுடைய சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை கூட பகுத்து பார்க்குற அறிவு இல்லாததால் நம்மளையெல்லாம் அப்படி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு படத்தை தொடங்கி அந்த படத்தில் பாதியில் நடித்து விட்டு நம்ம ரேஸுக்கு போகக்கூடாது, எந்த சினிமா கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றிக்கணுங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பாதிப்படையக்கூடாது. ஆமாம், ஏன்னா கடந்த காலங்களில் அஜித் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பார், அந்த படம் முடியாமே வந்து இவர் கிளம்பி ரேஸுக்கு போயிடுவார். அப்போ இந்த தயாரிப்பாளர் இவர் எப்போ வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அஜித் வந்து அந்த ரேஸ் பக்கமே போகாமல் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரேஸுக்கு அவர் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்சருக்காகவே அவர் ரொம்ப அலைய வேண்டிய சூழல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரே யோசிச்சிருப்பார், எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட ஸ்பான்சர்னு போவானே, நாமே ஒரு அணியை வாங்குகிற அளவுக்கு வளரணுங்கிறதுனால தான் சினிமாவில் கவனம் செலுத்தியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் அஜித்துடைய அந்த காஸ்ட்லியான ஆசை, காஸ்ட்லியான லட்சியம் நிறைவேறுவதற்கு வந்து நிறைய பணம் தேவைப்பட்டது. அந்த பணத்தை கொடுத்தது வந்து சினிமா தான். ஸோ அதனால் என்னென்னா அந்த சினிமாவை அஜித் கைவிடாமல் இருந்தால் அது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ கமலஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க, சினிமாவில் சம்பாதிச்சதை வந்து சினிமாலே வந்து விட்டார். அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து சினிமாவில் சம்பாதிச்சதை கார் ரேஸில் இறக்குறாரா ஃபுல்லாக? ஆமாம், அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே சினிமாவில் சம்பாதித்ததை கொண்டு சினிமாவிலே முதலீடு பண்ணார். ஆனால் என்னென்னா அவருடைய நண்பர்களை கொண்டு அந்த விஷயத்தை பண்ணதுனால அவரால் லாபத்தை எடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் ஏமாந்து போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அஜித் வந்து உஷாராகி இனி சினிமாவில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரா ஏதாவது? இல்லை, அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி தயாரித்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருந்தார். இன்னொரு பக்கம் ஏகே இன்டர்நேஷ்னலுங்கிற பேரில் ஒரு விநியோக கம்பெனியும் நடத்தினார். ஸோ அதுலாம் அவருக்கு பெரிய நஷ்டம் அடைஞ்சது. அதனால தான் இந்த பக்கமே வர வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். அதே நேரம் இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா அவர் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு பணம் கிடைக்குது. அதை வந்து தான் விரும்பிய ஒரு வழியில் வந்து அவர் செலவு பண்ணுறாரு. அதனால் அது குறித்து நம்ம விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 சொல்லிட்டாங்க. ஆனால் விடாமுயற்சியோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. ஸோ அடுத்த படத்தோட அப்டேட் எதாவது இருக்கா சார் அஜித் அவர்களுடைய? இல்லை, அஜித்துடைய அடுத்த படம் என்பது விடாமுயற்சி தான். ரிலீஸ் ஆகிற படத்தை சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா நடிக்க போகிற படம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுத்தை சிவா இயக்கத்தில் தான் நடிக்க போகிறாருங்கிற மாதிரி இந்த கட்டம் வரைக்கும் இருக்குது. அது நாளைக்கு எப்படி வேணாலும் மாதிரிலாம் இன்னும் சொல்ல போனால் துபாயில் நடந்த அந்த ரேஸ்க்கு வந்து அவருக்கெல்லாம் அழைப்பு விடுத்ததாகலாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து சுரேஷ் சந்திரா கிட்ட ஷேர் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமீபத்திய கங்குவா படம் ஃப்ளாப் ஆனதுனால நம்ம இவ்வளவு நாள் அவருக்கு கொடுத்த மரியாதையில் வந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இதன் மூலமே நம்ம புரிஞ்சுக்கலாம் சிவா மீது வந்து அஜித்துடைய அந்த அன்பு பாசங்கிறது கங்குவா தோல்வியினால் இம்மியளவும் குறையவில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதிகபட்சமாக என்னுடைய கணிப்புப்படி அவர் தான் அவருடைய அடுத்த படத்தின் இயக்குனராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சி குட் பேட் அக்லிக்கு முன்னாடி ஏப்ரல் 10க்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆச்சரிய தகவல் என்ன அப்படின்னா, ஜனவரி 30 அல்லது 31 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. என்னென்னா பேரமௌண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து அந்த என்ஓசி கிடைக்கணும். ஆனால் இவங்களுடைய பேட் டைம் என்னென்னா கரெக்டாக பேரமௌண்ட் ஆஃபீஸ் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போ ஒரு தீ, அந்த காட்டு தீ வந்து நகருக்குள்ளெலாம் பரவி ஹாலிவுட்லேயே பல பிரபலங்களுடைய வீடெல்லாம் தீக்கிரை ஆகிடுச்சு. அதில் பேரமௌண்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுனால இவர்களுக்கு அந்த என்ஓசி கிடைக்கிறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டுருச்சு. அதனால் இவங்க மார்ச் மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஏப்ரல் 10 வந்துடலாங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படியோ குட் பேட் அக்லி டீமுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சுரேஷ் சந்திரா கிட்டே இவங்க
டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விடாமுயற்சி டீமு. அதை அவர் குட் பை டாக்லிக்கு வந்து அவர் சொல்லி அவங்க வந்து அந்த டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ குட் பை டாக்லிக்கு முன்னாலே அப்படின்னா நிச்சயமாக மார்ச்சில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகள் எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.